Hello friends, welcome back to my channel Aari Creations. இன்னைக்கு இந்த வீடியோல கிளிப் ஸ்டோன்ஸும் டியூப் பீட்ஸும் வச்சு ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அது எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிளிப் ஸ்டோன்ஸ் வச்சு நீங்கள் என்ன ஒரு டிசைனை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணாலுமே அந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டிலாம் நம்ம ஒர்க் பண்ண தேவையில்லை. இது பேக் சைடில் ஒரு 4 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம நார்மல் நீடில் வச்சும் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆரி நீடில் வச்சும் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அதனால் இந்த ஸ்டோன்ஸ் வந்து விழுந்துரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதோட பேக் நெக்கை நான் இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். பேக் நெக்கில் நெட் கிளாத் வந்து நான் வச்சுருக்கேன். நெட் கிளாத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக நம்மளோட சேனல்லையே க்ரீன் கலர் ப்ளவுஸில் ஒரு ஸ்லீவ் டிசைன் இந்த ப்ளவுஸ் தான். இந்த ஸ்லீவில் வந்து நான் நெட் கிளாத் வச்சு தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆனால் இதில் வந்து ஒரு ஈஸி மெத்தட் வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த நெட் கிளாத்துக்கு கீழே பேப்பர் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிளாத்தில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். இந்த நெட் கிளாத்துக்கு கீழே பேப்பர் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிளாத்தில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். இந்த ஸ்லீவ் டிசைன் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் எப்படி கிராஸாக நமக்கு வந்து அந்த புட்டாஸ் வருது பார்த்தீங்களா? அந்த கிராஸ் லைன்ஸ் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி செக்டு பாக்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அந்த ஒவ்வொரு செக்டு பாக்ஸ்க்குள்ளேயும் சென்டரில் ஒரு டாட் வச்சுருக்கேன். அந்த டாட்டில் தான் வந்து இந்த புட்டாஸ் வந்து நம்ம போட போகிறோம். இது நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் வரைஞ்சிட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஒயிட் கார்பன் இருக்கு இல்லையா, ஒயிட் கார்பன் எல்லோ கார்பன் நீங்கள் உங்கள் கிளாத்க்கு எது கரெக்டாக இருக்கோ அந்த கார்பன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த கார்பனை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4-5 கார்பன் ஷீட் ஒன்றா எடுத்து ஒட்டி வச்சுருக்கேன். ஏன்னா பேக் நெக் வந்து நமக்கு பெருசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒட்டி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல அந்த பார்டர் ஒர்க் வரணுமோ அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கிறதுக்கு மேலேயே அப்படியே மறுபடியும் இன்னொரு முறை வரைய போகிறோம். அவ்வளோதான். அது அப்படியே அழகாக நமக்கு கிளாத்தில் ட்ரேஸ் ஆகிடும். நான் வந்து இந்த மாதிரி தான் ட்ரேஸ் பண்ணுவேன். ஒரு சிலர் வந்து ஹோல்ஸ் போட்டு இந்த சாக் பவுடர் கெரோசின் வச்சு நீங்கள் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்களும் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, நம்ம என்னென்ன வரைஞ்சிருக்கோமோ அதை எக்ஸாக்டாக அப்படியே நம்மளால் அந்த கிளாத்தில் வந்து வர வைக்க முடியும் இந்த மெத்தட் மூலயமா. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த செக்குடு பாக்ஸ்லாம் நம்ம போடணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நடுவில் வச்சுருக்க அந்த டாட் மட்டும் தான் நமக்கு தேவை. அதனால் அந்த டாட்ஸ் மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்ம டாட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ட்ரேஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ட்ரேசிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே ஒரு 2 லைன் எப்பவும் போல் ஜரி த்ரெட் கொடுத்து செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். எதுக்காக இந்த செயின் ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஃபினிஷிங் எல்லாமே நமக்கு கரெக்டாக வரணும்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணால் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக வரும். ஜரி த்ரெட் கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துடலாம். கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கிளிப் ஸ்டோன்ஸையும் நம்ம பேக்கில் இருக்கிற அந்த ஹோல்ஸ் வழியாக ஆரி நீடில் வச்சே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். அது போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே அதை சுற்றி ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டோன் வந்து நீங்கள் ஆரி நீடில் ஸ்டிச்சஸ் போட வரல அப்படின்னா நீங்கள் நார்மல் நீடில் வச்சு கூட நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனையும் சுற்றியும் இந்த சுகர் பீட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டோனுக்கு பக்கத்தில் லீஃப் மாதிரி வரைஞ்சிருக்கும் இல்லையா, அந்த லீஃப் எல்லாமே சுகர் பீட்ஸ் கொடுத்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற அந்த ஃப்ளவர்லேயும் இதே மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணி அதே மாதிரி சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு அந்த லீஃப் ஷேப் இருக்குது பாருங்கள், அந்த லீஃப் ஷேப்லேயும் இந்த ஸ்டோனுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த லீஃப் ஷேப்பில் மறுபடியும் சுகர் பீட்ஸ் கொடுத்து அந்த லீஃப் ஷேப்பையும் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா
இதே மாதிரி 2 பக்கமும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுக்கு மேலே 5 mm ரவுண்ட் பீட் கொடுத்து அதுக்கு மேலே ஒரு ரைஸ் பீட் ஒரு சுகர் பீட் கொடுத்து இந்த மாதிரி அழகாக ஒரு ஆஃப் ஃப்ளவர் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஆஃப் ஃப்ளவர் நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி கீழே எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலே போட்ட மாதிரியே கீழேயும் அந்த லீஃப் ஷேப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள் 3.5 வருது. எனக்கு வந்து இந்த 3.5 டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருந்தது அந்த டியூப் பீட்ஸ் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி 5 mm ரவுண்ட் பீட் கொடுத்துருக்கேன். அந்த ரவுண்ட் பீட் எடுத்து ஆல்ரெடி நம்ம வச்சுருக்க அந்த ஸ்டோனுக்கு மேலேயே கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ரைஸ் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு ரைட் சைடில் ஒரு 3 ரைஸ் பீடும் சுகர் பீடும் கொடுத்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் மறுபடியும் ஒரு 3 கொடுத்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணாதான் நமக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் இதே மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக வந்து ஒரு டிசைன் பண்ணணும், ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப கிராண்ட் லுக் வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த லைனும் நம்ம ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் அந்த புட்டாஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் காட்டுறேன். இந்த கிளிப் ஸ்டோன்ஸை இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் ஃபஸ்ட்டு டாட்டில் இந்த மாதிரி ஆரி நீடல்லேருந்து த்ரெட் எடுத்து அப்படியே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு எண்ணாட் போட்டுடலாம். எண்ணாட் போட்டுட்டு மறுபடியும் இந்த ஸ்டோனை சுற்றி சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுக்கலாம். அந்த பெரிய ஸ்டோனை சுற்றி எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த சின்ன ஸ்டோனையும் சுற்றி ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அந்த த்ரெட்டை அப்படியே கொண்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த 3 mm ரவுண்ட் பீட்ஸ் வந்து ஒரு 4 பீட் எடுத்துக்கிறேன். மேலே வந்து ஒரு பீட் கொடுத்து அங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழேயும் ஒரு பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 இடத்துலையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதோட சைடில் 2 சைட்லேயும் வந்து மறுபடியும் ஒவ்வொரு பீட் கொடுத்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் சென்டரில் வச்சிங்கள்ல அதே மாதிரி அதே ஸ்டோனை மறுபடியும் இன்னும் ஒரு 4 ஸ்டோன் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த 4 பக்கமும் ரவுண்ட் பீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ரவுண்ட் பீட்ஸ்க்கு சென்டரில் இந்த ஸ்டோன் வந்து வரா மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அந்த கேப்ல எல்லாம் நமக்கு இந்த ஸ்டோன் வரணும், அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் வந்து நான் என்னோடய சிஸ்டருக்காக தான் டிசைன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் இதே மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்கணுன்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மறக்காமல் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவ்வளோதான், லாஸ்ட்டாக இந்த ஸ்டோனையும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கே லாஸ்ட்டில் ஒரு எண்ணாட் போட்டுட்டு இதை முடிச்சிடலாம். இதே மாதிரி இந்த ஒவ்வொரு டாட்லேயும் நம்ம பண்ண போகிறோம். அவ்வளோதான், மறுபடியும் இன்னொரு ஸ்டோன் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற இன்னொரு டாட்டில் அந்த ஸ்டோனை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு, அதுக்கப்புறம் அதே மாதிரி 4 பக்கமும் ரவுண்ட் பீட் கொடுத்து அதோட சென்டர்லலாம் மறுபடியும் இந்த ஸ்டோன் வரா மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இது ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ கீழே எப்படி ஹேங் பண்ணுறதுன்றது மட்டும் பார்க்கலாம். இப்போ அந்த ஹேங்கிங்ஸ் மட்டும் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த கேப்பில் தான் வந்து நான் ஹேங் பண்ண போகிறேன். அதுக்காக நான் கொஞ்சம் டியூப் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸ் டியூப் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரைஸ் பீட்ஸும் 5 mm ரவுண்ட் பீட்ஸும் எடுத்திருக்கேன். இந்த 5 mm ரவுண்ட் பீட்ஸ் வந்து இது மாதிரி ரோப்பில் தான் கிடைக்கும், அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போது ஒரு நார்மல் நீடில் எடுத்து நான் த்ரெட் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் தான் வந்து இப்போ இந்த ஹேங்கிங் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃப்ளவரோட சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்துக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அதுக்கு ரைட் சைடில் ஒரு 1/4 inch கேப்பில் வந்து இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஹேங்கிங்ஸ் வந்து கொஞ்சம் நெருக்கமாக வேணும், அதனால் நான் கொஞ்சம் நெருக்கமாக போட்டுக்கிறேன், 1/4 inch போட்டுக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கேப் வேணும், டிஸ்டன்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 1/2 inch கேப்பில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதோட சென்டர் பாயிண்டில் நீடில் வெளியே எடுத்துகிட்டு ஒரு டியூப் பீடை வந்து உள்ளே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 mm ரவுண்ட் பீட்ஸை வந்து போட்டுக்கலாம். அதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு டியூப் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க.
கொடுத்துட்டு இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 5 mm ரவுண்ட் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. இப்போது லாஸ்ட்டாக நம்ம ஒரு சுகர் பீட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த சுகர் பீடை மட்டும் நல்லா பாருங்கள், இந்த சுகர் பீடை மட்டும் இப்படி தள்ளிட்டு மிச்சம் இருக்கிற எல்லா பீட்ஸ்குள்ளேயும் நம்மளோட நீடில் உள்ளே விட்டு அந்த நீடில் அப்படியே நம்ம கிளாத்துக்கு உள்ளேயும் விட்டு கீழே இழுத்துடணும். இப்படி கீழே இழுத்து நீங்கள் நாட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது அழகாக உங்களுக்கு ஹேங்கிங் மாதிரி வந்துடும். இப்போ அது சின்னதாக ஒரு நாட் பண்ணணுன்றதுக்காக மறுபடியும் அந்த நீடில் அப்படியே வெளியே எடுத்து அந்த நாட்டுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் அதுக்குள்ளேயே குத்திக்கோங்க. குத்திட்டு கீழே இழுத்துக்கோங்க. அவ்வளோதான். கீழே இப்படி இழுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் அழகாக அங்கே லாக் ஆகிடும். ரொம்ப இழுத்துற வேணாம், இந்த மாதிரி தூக்கிக்கும். அழகாக அது கரெக்டான லூஸ் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் பக்கத்தில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து அந்த நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல 2 டியூப் பீட்ஸ் கொடுத்தோம் இல்லையா, இதில் வந்து ஒரு டியூப் பீட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி லாஸ்ட்டில் கொடுத்த மாதிரியே ஒரு 5 mm ரவுண்ட் பீடும் சுகர் பீடும் கொடுத்துக்கலாம். இங்கே கீழே நம்ம கொடுத்த பாருங்க, அதே மாதிரி தான் இங்கே ஃபஸ்ட்டில் வந்து நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி சுகர் பீட்ஸை மட்டும் நீங்கள் தள்ளிட்டு மிச்சம் இருக்கிற எல்லா பீட்ஸ்குள்ளேயும் இந்த நீடில் உள்ளே விட்டு அந்த கிளாத்துக்குள்ளேயும் விட்டு கீழே இழுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே அந்த நீடில் குத்தி எடுத்துக்கோங்க. எடுத்து பக்கத்துலேயே நம்ம குத்தி கீழே இப்படி இழுத்தோம் அப்படின்னா அது அங்கே கொஞ்சம் லாக் ஆகிடும். இப்போது தேர்டாக இருக்கிற அந்த பாயிண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணமோ அதே பண்ண போகிறோம். 2 டியூப் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டியூப் பீட், அதுக்கப்புறம் 4 mm ரவுண்ட் பீட், மறுபடியும் ஒரு டியூப் பீட், அதுக்கப்புறம் ஒரு 5 mm ரவுண்ட் பீடும் ஒரு சுகர் பீடும். ஃபஸ்ட்டு லைன் நம்ம பண்ண பாருங்கள், அதே மாதிரி இப்போ தேர்ட் லைனில் பண்ணுறோம். இப்போது இதுக்கு பக்கத்தில் வர லைன் வந்து ஒரே ஒரு டியூப் பீட்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் ஆல்டர்னேட்டிவாக நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டியூப் பீட்ஸும் அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் டியூப் பீட்ஸும் வச்சு நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்டெப் பண்ண போகிறோம். இது நீங்கள் பண்ணலைனாலும் பரவாயில்ல, எனக்கு இது தோணுச்சு அதனால் நான் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு நீடில் எடுத்து அதில் வந்து சில்க் த்ரெட் வந்து சாரியோட கலரில் எடுத்திருக்கேன். 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்து கீழே வந்து நாட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சில்க் த்ரெட் வந்து நமக்கு ஒட்டி இருக்காது இல்லையா, எம்ப்ராய்டரி த்ரெட் மாதிரி இருக்காது இல்லையா, அதை எம்ப்ராய்டரி த்ரெட் மாதிரி மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நான் ரொட்டேட் பண்ணுற மாதிரி ரொட்டேட் பண்ணி இப்படி இழுத்தீங்க அப்படின்னா ஒரு த்ரெட்டும் வந்து அப்படியே ஒட்டிக்கும். அப்போ நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எம்ப்ராய்டரி த்ரெட் மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லீஃபுக்கு உள்ள ஒரு லாங் ஃப்ரிஞ்ச் நாட் வந்து நம்ம போட போகிறோம். ஒவ்வொரு லீஃபுக்குள்ளேயும் ஒரு லாங் ஃப்ரிஞ்ச் நாட் வந்து நம்ம அந்த லவங்கம் நாட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாட் வந்து நம்ம போட போகிறோம். அது எப்படி போடுறதுங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லீஃப்குள்ளேருந்து இந்த நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் த்ரெட்டை இப்படி பிடிச்சிக்கிட்டு ரைட் சைடில் நீடில் இந்த மாதிரி 2 சுற்றி சுற்றி அந்த லீஃப் முடிகிற இடத்துல இந்த நீடில் இப்படி குத்தி கீழே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லவங்கம் நாட் கிடச்சிரும். இதே மாதிரி எல்லா லீஃப்குள்ளேயும் இந்த மாதிரி லவங்கம் நாட் நம்ம போட்டுக்கலாம். இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்தது. இது பாருங்கள், மேலே இருக்கிற லீஃப்குள்ளேயும் நம்ம எல்லாமே இந்த லவங்கம் நாட்ஸ் போட்டுட்டோம். அவ்வளோதான், இந்த ஸ்லீவை நம்ம முடிச்சிட்டோம். ரொம்ப அழகாக வந்திருந்தது. இதோட பேக் நெக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்து அந்த நெட் கிளாத்தில் எப்படி ஈஸியாக ஒர்க் பண்ணுறது, பேப்பர் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறதையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.